தம்பி விஜய், விசிகாவை நம்ம கட்சியில் சேர்த்துருக்கக்கூடாது. சேர்த்துட்டீங்க, பரவாயில்ல. ஆனால் விசிகா தரப்புலேருந்து இந்த ஜாதியை பற்றி ஏதாவது பாயிண்ட் கொடுத்தா அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா விசிகா கட்சிக்காரங்க சாதிய வெறியங்க. இந்த திருமாவளவன் பெரிய வெறியன். அவனால தான் சாதி சண்டையே பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே சரியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த கட்சியில் எந்த ஜாதியில் உயர்ந்தவர்கள் இல்லை, எந்த ஜாதியில் தாழ்ந்தவர்கள் இல்லை. எல்லா ஜாதியிலையும் உயர்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, தாழ்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. பாமர மக்களும் உண்டு, பணக்காரங்களும் உண்டு. பெரிய பெரிய அதிகாரிகளும் இன்றைக்கி உயர்ந்த தாழ்ந்த கட்சியில் இருக்கத்தான் தாழ்ந்த ஜாதியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுக்காக நாங்கள் தான் தாழ்ந்துருக்கோம், எங்களை அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு பிரச்சனையை உருவாக்குறதே விசிகா கட்சிக்காரங்க தான். இந்த விசிகாவை கொஞ்சம் ஓரமாகவே வச்சுருங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும். தம்பி விஜய்க்கு நான் சொன்னது இதுதான். அவ்வளவு மோசமான கட்சி அந்த கட்சி விசிகா. ஏன் அவங்கவுங்க இனத்தை அவங்கவுங்க பார்த்துக்குங்கப்பா. அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்க இதை அவங்கவுங்க கடைப்பிடிச்சிக்குங்க. மற்றவங்களோட ஏன் இது பண்ணுறீங்க? மற்றவங்களை தாழ்த்தி பேசுகிறது, ரவுடிசம் பண்ணுறது, இது எல்லாமே இன்றைக்கி விசிகா கட்சியை சேர்ந்த அந்த ஜாதியினத்தவர்கள் தான். தட்டி கேட்டால் பிசிஆர்ன்றுவாங்க. தட்டி கேட்கக்கூடாது. தட்டி அவங்க சொல்கிறதுக்கு பூரா ஆமாஞ்சாமி போட்டால் நல்லவங்க. அவங்க செய்கிறத பூராத்தையும் ஏற்றுக்கிறணும். ரவுடிசம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திருட்டுத்தனம், கொலை எல்லாமே பண்ணுறவங்க அவங்க தான் இன்றைக்கி. மற்ற ஜாதிக்காரங்க யாரும் கிடையாதுங்க. அதனால் தம்பி விஜய், நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்து எல்லா ஜாதியையும் ஒரே மாதிரி நினச்சி ஒரே கோட்டில் வச்சு செயல்படுங்க. அது உங்களுக்கு பேரை உருவாக்கும். ஒரு ஜாதியை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. ஆனால் விசிகாவுக்கு இந்த ஜாதியை அழிச்சு போடணும்தான். அதான், அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க.